சற்று நேரம் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும், நன்றி பலிகிற ஏழுக்கவும், நம் பாவங்களை அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடவும் நாம் வந்திருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தொலைக்காட்சிக்கு முன்பதாக, யூடியூபுக்கு முன்பதாக, ஃபேஸ்புக்கு முன்பதாக எங்கெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீரோ ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நன்றி உள்ளவர்களாய் அவரை நோக்கி பார்க்க ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் நல்லவராய் இருப்பதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இந்த நாளை எங்களுடைய ஆயுசு நாட்களிலே நீர் கூட்டி கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அப்பா. எத்தனையோ பேர் கிடைக்கூடாத ஸ்லாக்கியத்தை அற்பரும் நீசரும் பாவிகளும் குப்பையுமா இருக்கிற எங்களை நீ தேர்ந்தெடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு ஒரு நல்ல உறவை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஒரு குடும்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கதான பாக்கியத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல காற்றையும் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த உபவாச கூடுகையிலே கூட ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறு கூட்ட மக்களாய் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்ட மக்களாய் உம்மை துதிக்க நீர் பாராட்டி கொண்டிருந்த கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த போவதற்காய் நன்றி. எந்த நோக்கத்தோடு நாங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கங்கள் முற்றிலும் நிறைவேற போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கொடான கோடி நன்றி செலுத்துகிற எங்கள் நன்றி பலிகளை நீர் ஏறெடுக்கும்படியாய் உடைய சமூகத்தில் நிற்கிற ராஜா, நீர் அப்படியா எங்களை வழி நடத்தி போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். நல்ல தேவனே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, எல்ஷடாயே உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களை இரட்சகராயிருந்து வழி நடத்துகிறே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்பவராய் இருப்பீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை காத்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சதா காலமும் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் என்னது என்று நீங்கள் அறிந்து அதற்கு முன்னுமே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற தேவனா இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. வெற்றியை தருகின்ற தேவனா இருப்பதற்காக உமக்கு நன்றி. எத்தனையோ தோல்விகள், எத்தனையோ பலவீனங்கள், கஷ்டத்தின் பாதைகள் இருந்த போது கூட ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற அந்த
தேவனா இருந்து கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்ஷடா இருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஏலோயா இருக்கிறீரே, உமக்காக நன்றி செலுத்துகிறப்பா. சகலத்தையும் உண்டாக்கின தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பராக்கிரமுள்ள தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எம்மட்டு எங்களுக்கு உதவி நேசரா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மன்னித்து எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ நிவர்த்தி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாள் ஆண்டவரே உம்முடைய ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் உம்முடைய கரத்தில் தருகிறாப்பா. நீர் எங்கள் பொறுப்பெடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்ப இயேசுவே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே என்னை நடத்துமே. காலம் உள்ளவரை மறக்க முடியுமா? உந்தன் தயவாலே என்னை நடத்துமே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்ப இயேசுவே. மனம் போன போக்கில் நடந்த மனிதனா, மறைவான ஒரு நண்பனா என்னை மாற்றினே. மனம் போன போக்கில் நடந்த மனிதனா, மறைவான ஒரு நண்பனா என்னை மாற்றினே. வரைந்தீரே அன்பாலே வழக்கையில் என்னையே, வாழ்நாள் என்றுமே உம்மை சேவிப்பே. வரைந்தீரே அன்பாலே வழக்கையில் என்னையே, வாழ்நாள் என்றுமே உம்மை சேவிப்பே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்ப இயேசுவே. எண்ணிலா நன்மைகள் எனக்கு செய்ததா, எந்த வாழ்வை தந்தேன் என்ப இயேசுவே. ஆம் தகப்பனே, எண்ணில்லாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனம் போன போக்கிலே அப்பா நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் ராஜா. ஒரு விசை அப்பா எங்களை நீ தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இவ்வளவு நேரம் உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து ராஜா. இப்பொழுது ஒரு சில நிமிடங்களாய் எங்களுடைய பாவங்களை அப்பா உம்முடைய கல்வாரி சிலுவையிலே சிந்த ஆண்டவரே, எங்கள் பாவங்களை அறிக்கையிட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாவிகளாய் நிற்கிறோம் தகப்பனே. ஒரு விசை எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய பாவங்களை, தங்கள் கைகளினால் செய்த பாவங்களை உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட நீர் ஆண்டவரே எங்களை மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கால்களினாலே தவறான பாதைக்கு நாங்கள் சென்றிருப்போமே, ஆனால் ஆண்டவரே தேவரீர் ஒரு விசை மன்னிங்க ராஜா. உம்முடைய ஆணைகளால் கடப்பட்ட கரத்தை நீட்டி எங்கள் பாவங்களை எல்லாம் நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகள் எவ்வளவு பொல்லாததா இருக்கிறதப்பா. ஒரு சிறு காரியத்தில் கூட நாங்கள் தவறி போய் கொண்டிருக்கிறோம் ராஜா. எங்கள் சிந்தனைகளில் இருக்கிற பாவங்கள், எங்கள் செயல்களில் இருக்கிற பாவங்கள், எங்கள் எண்ணங்களில் இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சிலுவையின் அடியிலே நாங்கள் வைக்கிறோம் ராஜா. இந்த தபசு நாட்களிலே அப்பா நீர் எங்களுக்காக மரித்தீரே அப்பா, எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே ராஜா, முள்முடி சூட்டப்பட்டீரே அப்பா. எத்தனை காயங்கள், எத்தனை அகோரங்கள் அந்த காட்சியை நாம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நம் பாவங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறவர்களாய், உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் இந்த உபவாச கூடுகையிலே ஆண்டவரே நன்றி பரிகளை ஏறெடுத்து உம்மை ஸ்தோத்தரிக்கவும், எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்திலே ஒரு நல்ல பிள்ளைகளாக நாங்கள் நிற்கவும் நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்கள் பாவங்கள் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் தருகிற ராஜா. நீர் பொறுப்பெடுத்து எங்களை மன்னிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் ராஜா.
சமூகத்திலே உம்முடைய பாடல் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஜெபத்தின் மூலமாக, துதியின் வேலை மூலமாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான ஜெப வேலைகளை இங்கே பொறுப்பெடுங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சாட்சியின் வேலையை நீங்க ஆசீர்வதிங்க. வேத பாடங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற செய்திகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகின்றோம், அர்ப்பணிக்கின்றோம். துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.